பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று உன்னிடம் வந்திருக்கிறேன். என் தங்கமான தங்கப்பிள்ளையே, எல்லாமே கைவிட்டு போகிறது என்று நீ கவலைப்படாதே. இலைகள் அனைத்தும் முதிர்ந்த பிறகுதான் மீண்டும் துளிர் விடுகிறது. மரம் அதற்காக வருத்தப்படவில்லையே. அதே போலத்தான் மனிதர்களுக்கும் இலையுதிர்காலம் என்ற ஒன்று இருக்கும். நான் வேண்டாத நாளே இல்லை. இந்த அன்னைக்கு கண் இருக்கிறதோ இல்லையோ, என் பிரச்சனைகளை கண்கொண்டு பார்க்க மாட்டேன் என்கிறார் என்று சொல்கிறாயே. இதிலிருந்து பிரார்த்திக்கும் எல்லோருடைய கோரிக்கைகளும் நிறைவேறுவது இல்லை என்பது தெரிகிறது. நான் அந்தர்யாமியாய் அனைவரின் மனதிலும் இருப்பவள். அப்படி இருக்கும் பொழுது உன் குடும்பத்தில் மட்டும் பிரச்சனை ஏன்? உன் பிரார்த்தனைகள் ஏன் நிறைவேறுவது இல்லை? கர்மவினையின் காரணமாக கடவுளை நீ அறிந்த போதிலும் உதட்டால் அவர் பெயரை உச்சரித்தாலும் உள்ளத்தால் அவளை விட்டு வெகு தூரத்தில் இருக்கிறாய். பொய், பொறாமை, வஞ்சனை, அவநம்பிக்கை, சந்தேகம் என எதிர்மறையான எண்ணங்கள் உன் உள்ளத்தை மொய்த்து கொண்டு இருக்க தூய்மையற்ற இதயத்தோடு என்னை நோக்கி நீ கூப்பிடுகிறாய். உன் அபய குரலை கேட்டு உன்னுள் உறையும் நான் விழித்து கொள்கிறேன். வெளியிலிருந்து வந்தும் உன் இதய வாசலை நான் தட்டுகிறேன். எனது வருகையை நீ கவனிப்பது கிடையாது. எனது குரலை நீ அடையாளம் கண்டு கொள்வது கிடையாது. என் வருகையை அலட்சியம் செய்து கதவடைத்துவிட்டு தோல்வி, விரக்தி, நோய், வெறுப்பு என்ற எதிர்மறை எண்ணம் என்கிற கூட்டாளிகளோடு நீ சேர்ந்து கொள்கிறாய். நம்பிக்கை என்னும் மச்சாணியை உன் இல்லத்தில் நான் தூவும் முன்பே நீ கதவடைத்து விடுவதால் உனக்கு எதையும் தர முடியவில்லை. நம்பிக்கை இல்லாமல் நீ எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள். உண்மையாகவே நீ என்னை நம்பினால் பொறுமையோடும் விழிப்போடும் கவலைப்படாமலும் தூய மனதோடும் பேதம் பார்க்காமலும் இரு. உன் கஷ்டத்திலும் அடுத்தவருக்கு உதவி செய்ய உன் உள்ளத்தை திற. தன்னலம் துறந்து பிறர் நலம் நாடு. நிச்சயமாக உன்னை நான் தேற்றுவேன், ஆறுதல் தருவேன். உன் கவலைகளையும் நோய்களையும் போக்குவேன். நீ எவ்வளவு தோல்விகளை சந்தித்தாயோ அவை அனைத்தையும் நீ ஜெயிக்கப் போகிறாய். நான் உனது நிழலாக கூடவே வருவேன். என்னுடைய நாமத்தை உச்சரிப்போருக்கும் வேறு எதையும் நினைக்காமல் என்னையே துதிப்போருக்கும் என் வாழ்க்கையையும் என் லீலைகளை மட்டுமே மனதில் நிறுத்துவோருக்கும் இப்படி என்னை மட்டுமே தானாக ஆக்கிக்கொள்வோருக்கு உலகியலின் இருப்பும் உணர்தலும் நீடிக்குமா என்ன? இத்தகைய உயர் பக்தர்களை மரணம் என்னும் கோரப்பிடியிலிருந்து நான் லாபகமாக பிரித்து எடுத்து விடுவேன். உனது முந்தைய நல்வினைகள் அதிகம் உள்ளது. அதனால்தான் நீ இங்கு வந்துள்ளாய். இப்போது நான் சொல்வதை நீ கவனமாக கேள். செல்வமும் சுபிட்சமும் நிலையற்றவை. உன் உடல் அழியக்கூடியது. அதனால் ஆசைகளை முழுமையாக துறந்து கடமையை செய். எப்பொழுதும் நல்லது கெட்டது என இரு முனைகள் இருக்கும். அவற்றில் எந்த பக்கம் சென்றாலும் ஏதாவது ஒரு முனையில் நாம் போய் நிற்கத்தான் வேண்டும். விதியின் விளையாட்டு. கெட்டது என்ற கூர்மையான முனையில் நிற்க நேரம் வாய்த்துவிட்டால் நீ கலங்காதே. என்னிடம் ஒப்படைத்துவிடு. அதை முற்றிலும் உன் அன்னை நான் பார்த்து கொள்கிறேன். என்ன செய்ய வேண்டும் என்பதை உன் உள்ளுணர்வாய் உன்னுடைய மனதில் அமர்ந்து நான் உனக்கு விடை கூறுவேன். இதுவரை உனக்கு நடத்தியதும் நான், இனிமேல் நடத்தப் போவதும் நான். நடப்பவை அனைத்தும் உனக்கு நன்மை தருவதாக மட்டுமே இருக்கும். தூய்மையான பரிபூரண பக்தி உள்ள இடத்தில் நிச்சயம் உன் அன்னை நான் இருப்பேன். உன் வாழ்வில் உனக்கு இருந்த சில சிக்கல்கள், அதற்கு விடை காண நீயும் என்னென்னவோ முயற்சி செய்தும் முடியாமல் மனம் வாடியிருந்தாய். அது இருந்த இடம் தெரியாமல் உன் வாழ்விலிருந்து நீங்க போகிறது. நீ நம்பு, அந்த சிக்கல் தீரும் என்று நம்பு. அந்த நம்பிக்கைதான் அது தீர நீ போடும் விதையாகும். அதை நான் நடத்தி தருவேன். தீராத வினையும் உன் தீர்க்கமான பக்தியால் தீரப்போகிறது. நல்லது உன் வாழ்வில் நிச்சயம் நடக்கும் என் தங்கமே. நம்பிக்கையோடு இரு. நான் இருக்கிறேன் உனக்கு. நம்பிக்கை இல்லாமல் நீ எதையும் செய்யாதே. எவ்வளவு பெரிய துயரத்திலும் கூட என் மீது நம்பிக்கை வைக்கும்போது நான் உனக்கு நீ வேண்டிய அனைத்தையும் நிறைவேற்றி தருவேன். பொறுமையாக இரு. உனது கவலைகளை விட்டுவிடு. அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. நீ கடுமையான வேதனைகளாலும் துயரங்களாலும் பாவங்களை அதிகமாக செய்திருந்தாலும் எனது தர்பாரில் பாதம் பட்டவுடன் உன்னிடத்திலிருந்து அத்தனையும் விலகிவிடும்.
நான் இருக்கையில் கவலை எதற்கு உனக்கு? கவலை வேண்டாம். அனுபவிக்க வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது அனுபவித்தே ஆக வேண்டும். அதை தாங்கும் பக்குவமும் வேண்டும். நான் உன் அன்னை. நோய் நொடிகள் தாக்குவதால் அதன் சீற்றம் இப்போது அதிவேகமாக வளர்ந்து இருக்கிறது. அதை விரட்ட என்னால் மட்டுமே முடியும். நிச்சயம் உன் அன்னை நான் விரட்டுவேன். அம்மா இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு என் செல்வமே. உன்னை முழுமையாக நான் பரீட்சிக்க நினைத்தேன். எனக்கு மட்டும்தான் அதற்கு உரிமை இருக்கிறது. ஏனென்றால் உனக்கு நானே சர்வாதிகாரி. நீ எதற்கும் இடம் தராதே. சிறிதளவு கூட எதற்கும் இடம் தராதே. என்னை மீறி எதுவும் நடக்காது. இந்த மாயை நிறைந்த உலகத்தில் தயவு செய்து தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்து என்னுள் ஐக்கியமாகிவிடு. உனது வருகைக்காக நான் காத்திருக்கிறேன். விரைந்து வா என் செல்வமே. வரும்போது எனக்கு வேண்டியதை நீ வாங்கி கொண்டு வா. என்னை சரணாகதியடைந்தால் நான் நிச்சயம் உன்னை பாதுகாப்பேன். இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிப்படிகளாக மாறப்போகிறது. நீ நினைத்தது நடக்கும் நேரம் இது. இதுவரை எத்தனையோ துயரங்களை நீ கடந்து வந்து விட்டாயல்லவா? இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமாக மாறும். நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பு கொடி கட்டி ஜொலிக்கப் போகிறாய். நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய். இது உன் அன்னையின் சத்திய வாக்கு. எனக்கு தெரியாமல் எதுவும் இருக்க முடியாது. எனக்கு தெரியாமல் எதுவும் நடக்கவும் நடக்காது. நான் உனக்குள் இருக்கும்போது நீ வேறாக எங்கு இருக்க முடியும்? என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே. உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும். அனைத்தும் அறிந்தவள் நான். நீயாக என்னை தேடி வரவில்லை, வரவும் முடியாது. நான் தான் உன்னை என்னிடம் வரவழைத்தேன். மற்றவர்கள் மத்தியில் நீயும் பெரும் செல்வந்தராக வாழப்போகிறாய் என் செல்வமே. அம்மா, என் வாழ்வில் எல்லாம் அதிர்ஷ்டம் என்ற ஒன்று உண்டா என்று என்னிடம் நீ பலமுறை கேட்டுள்ளாய். இப்போது உன் வாழ்வில் அதிர்ஷ்ட காற்று வீச போகும் நேரம். உன் வாழ்வில் முன்னேற்றத்தின் அறிகுறியாக சில அதிர்ஷ்டம் தரும் நிகழ்வுகள் நடப்பதை காண்பாய். அதன் பிறகு உன் வாழ்வில் உனக்கு அடுத்தடுத்து மேன்மை உண்டாவதை நீ காண நேரும். அதிர்ஷ்டத்துடன் வெற்றியும் சேர்ந்து உன் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும். இது உன் அன்னை மீனாட்சியின் வாக்கு. இப்போது உன் மனதில் உள்ள கவலைகளுக்கு உன் அன்னை நான் ஆறுதல் அளிப்பேன். உன் உள்ளத்தில் ஏன் இவ்வளவு குழப்பம்? என் அனுமதியினால்தான் எல்லாம் நடக்கிறது என்று உணர்ந்துவிட்டு பிறகு தேவையில்லாமல் ஏன் யோசித்து குழம்பி மாட்டிக்கொள்கிறாய்? உனக்கான அனைத்தையும் உன் அன்னை நான் சரி செய்து வருகிறேன். அதை நீயும் உணர்கிறாய். எல்லாம் என் அன்னை என்று விட்டுவிடு. உனக்கான அனைத்தையும் நான் செய்வேன். உன் உழைப்பை வேகமாக உயர்த்து. உன்னை நான் உயர்த்துவதற்கு ஏதுவாக அதற்கான பலனை பற்றி நீ கவலைப்படாதே. உன் மனதில் பகைமை இருந்தால் அந்த உணர்வை வெளியே துரத்து. அப்படி செய்தால்தான் உன் மனதில் அமைதியும் நிம்மதியும் நிலைக்கும். என்னை நீ பார்க்கும் போதெல்லாம் உங்களை பார்த்து இருக்கிறேன் நிஜ உருவில் என்ற எண்ணத்தை நீ உணர்கிறாயல்லவா? அதற்கான அர்த்தம் என்னவென்றால், நீ இதற்கு முன்பு எடுத்த எல்லா பிறவியிலும் என் குழந்தையாக நீ வாழ்ந்தாய். உன் அன்னை என்ற சொல் உன் மனதில் இருப்பதற்கும் உணர்வதற்கும் அதுதான் காரணம். எல்லோரும் என் குழந்தைகளே. எனக்கு பாகுபாடு என் குழந்தைகளிடம் எப்போதும் கிடையாது. ஆனால் நீ என் செல்ல பிள்ளை. உன்னை விட்டு உன் அன்னை நான் எங்கே நகருவேன்? என் கண்மணியை விட்டு இமைப்பொழுதும் நான் நகர மாட்டேன். உன் கண்ணில் எழும் கண்ணீருக்கு நான் துணையாக இருப்பேன். என்னிடம் நீ கொண்ட பற்றும் பக்தியும் அன்பும் நான் அறிவேன். உன்னை நீ காயப்படுத்தாதே. உனது ஆத்மாவான நான் அதில் இருக்கின்றேன். என் நாமத்தை உச்சரி. அதுவே உன் மனக்கவலையை போக்கி தெளிவு தரும் மருந்து. உன் மனக்குறை அனைத்தும் பறந்தோடப் போகிறது என் செல்வமே. உனக்கான காலத்தை நீ தொட்டு விட்டாய். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகிறாய். முடியும் என்ற அதிர்வை உன் மூச்சாக கொண்டு செல். உன்னால் எந்த வீழ்ச்சியின் எதிர்மறையிலிருந்தும் சூறாவளியாய் மீண்டு வர முடியும். வருவது வரட்டும் என்று விட்டு விடாதே. எனது பாதங்களை உறுதியாக பற்றி கொண்டு எப்போதும் நிதானத்தோடும் சதா காலமும் என்னோடும் ஒன்று இரு. உள்ளம் உயிர் இவற்றால் என்னை நம்பு. அப்போது நீ மிகுந்த பலனை அடைய முடியும். எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் இறைவன் உன்னை உயர்த்தி வைப்பான்.
உனக்கு யாரும் துணை இல்லை என்று சொல்பவர்களிடம் நெஞ்சை நிமிர்த்திக் கோரு. உன் மீனாட்சி தாய் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று. யார் உன்னை வீழ்த்த நினைத்தாலும் சரி, நீ கவலைப்படாதே. நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். நீ ஜெயிக்கும் வரை கூடவே ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் மீனாட்சி தாய் நான் இருப்பேன். யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் என்றும் உன்னோடு உன் மீனாட்சி தாய் துணையாக இருப்பேன். என் அன்பும் அருளும் ஆசியும் என் செல்ல குழந்தையான உனக்கு எப்போதும் உண்டு. இது உன் அன்னை மீனாட்சியின் வாக்கு. நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும்.